எனக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் எனக்காக ஆஜரானார்கள். அவர்களில் 90% இன்று தாவேகவில் இருக்கிறார்கள். அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி? அதுலயும் இவரு ராயபுரத்தில் நின்ன ஜெயக்குமார் அவரு படிச்சு சொன்னார். அவரை கொண்டு போய் 3வது இடத்துக்கு தள்ளி விடுத்தீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? ஆமா, அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஒரு கட்சி காணா போயிட்டே இருக்குது அப்படின்னு. கண் எதிர்க்க ஒரு 30 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு காணா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அவல நிலை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் இதை உறுதிப்பட சொல்றேன்னா, இன்னும் அந்த கட்சி தலைவருக்கு செய்திகளை பார்க்கறது இல்லை போல. அவர் துப்பாக்கி சூட்ல இறந்துட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவரு அசால்ட்டா சொன்னார், செய்தி நான் ஒன்னும் பார்க்கலையே, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட முதலமைச்சர் அவரு. ஏன்னா அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது போன வீடியோல பார்த்தோம். தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கு தான் இன்னைக்கு திரும்ப இவருக்கும் இந்த நிலை இருக்குது அப்படிங்கிறதான். இன்னைக்கு கட்சியே காணா போய்கிட்டு இருக்குது. ஆனா அவரு மட்டும் வீட்டில் செய்திகள் பார்க்கறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. அதுலயும் மிக முக்கியமா சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? ஆமா, அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதிமுக பயங்கர தோல்விகளையும் சந்திச்ச கட்சி. முதலமைச்சர் வேட்பாளரா நின்ன ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க. ஆனா மக்கள் மனசுல வீறு கொண்டு எழுந்து நின்னாங்க அப்படிங்கிற வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அவங்க தோத்தாலுமே கட்சி கைக்குள்ள இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க பயங்கர ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். அவங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போட்டா அலையலையான கூட்டங்கள் எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது. இத்தனைக்கும் மட்ட மதியத்துல அவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாம மக்கள் அலையன வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களோட கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு. ஸோ அப்போ அப்படி ஒரு கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியை ஏதோ உடைச்சு தேங்காயை அள்ளி ரோட்ல எரிஞ்ச மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவரோட மூர்க்க குணத்தால எல்லாத்தையுமே புறந்தள்ளுறாரு. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் அவர்கள், அதாவது கட்சின்னு எடுத்துக்கிட்டா நல்லவனும் இருப்பான், கொஞ்சம் மோசமானவனும் இருப்பான், எல்லாத்தையும் நீங்க அரவணைச்சு தான் வச்சுக்கணும். அதுதான் கட்சி வழி நடத்துறதுக்கான தகுதி. 100% நல்லவனை எங்கேயுமே தேட முடியாது பொது வாழ்வுல கூட. அப்படி இருக்கும்போது இவர் மேல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றத விட்டுட்டு அப்ப கட்சியை அரவணைக்கா வச்சிருங்கன்னு அப்ப என்ன பண்ணாரு, கொங்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் தான் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஒரு எண்ணத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, சவுத் சைட்ல இருக்கிற ஓபிஎஸை கழட்டி விட்டார். நாங்க இரட்டை குழல் துப்பாக்கி இல்லை, நாங்க ஒத்த குழல் துப்பாக்கி தான் அப்படின்னு, ஒத்த குழல் புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, தான் மட்டும்தான்னு சொல்லிட்டு முன் நின்னார். அப்ப என்னாச்சு, இப்ப கடைசியில ஒத்த குழல் புல்லாங்குழல் தான், ஆனா ஊதுறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கட்சியிலிருந்து எல்லா விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், எல்லா விஜயபாஸ்கரும் போயிட்டான். இப்ப விஜயமே இல்லாத ஒரு கட்சியா தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது. முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், உப்பு ஒட்டிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், உப்பு ஒட்டிட்டு இருக்கிறவங்க எப்ப போவாங்கன்னு கூட தெரியாது. இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிநடத்த தெரியணும். முன்னாடியும் இளைஞர்கள் இருந்தப்ப ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள்லாம் அந்த இளைஞர்களை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அதிமுகலையோ இல்ல திமுகலையோ எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் ஒரு குடும்ப கட்சி மாதிரி ஆயிடுச்சு ரெண்டும். மக்கள் அதனாலதான் வெகுண்டெழுந்து மிக புறந்தள்ளிட்டாங்க. அதுல கூட மிக முக்கியமான விஷயத்த பகிர்ந்தாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேக்காக்கு இத்தனை சதவீதம் தான், உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவரு இவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ உங்களை மக்கள் புறந்தள்ளிட்டாங்கன்னு தானே அர்த்தம். பெரும்பாலான மக்கள் உங்களை புறந்தள்ளி இருக்கிறாங்கன்றார். நான் தெரியாம கேட்கிறேன், அவர் என்ன மனநிலைமையில அதெல்லாம் பேசுறாருன்னு தெரியல. 2006ல் வெறும் 96 இடங்களை மட்டுமே ஜெயிச்சு மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்லாத மேடை கிடையாது, சொல்லாத சட்டமன்றம் கிடையாது. அப்ப அவ்வளோ கேவலம் வாங்கினப்ப உங்களை எத்தனை பேர் புறந்தள்ளி இருந்தாங்க, ஆட்சியில வேற இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரே அடியா புறந்தள்ளி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம போனதுதான் இந்த திமுக.
அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழிச்சு சரி போனா போகுதுன்னு ஒரு ஆட்சி வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் மெகா ஊழல். இப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இதே தான். அதாவது சரி திமுக வந்தப்ப அதிமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணலையா, அப்போ உள்ள போகலையான்னா திமுகவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே புதுசா உதயமானான்னா அது என்ன பண்ணும், பிரதான எதிரியை வந்து லைட்டா ஹோல்டில் வச்சுக்கும். ஏன்னா குட்கா பாஸ்கர்னு விஜயபாஸ்கரை திட்டாத திட்டு கிடையாது. எங்க போனாலும் இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து குட்கா பாஸ்கர், இந்த குட்கா பாஸ்கர் வந்து எல்லா இடத்துலையும் குட்கா கடத்துறாரு, கஞ்சா கடத்துறாருன்னு சொல்லாத இடம் கிடையாது. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்தனையும் என்ன ரிவெஞ்ச் எடுத்தார்? ஒரு ரிவெஞ்ச் எடுக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் புதியவர்கள் வரும்போது பொது எதிரி அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் என்னாச்சு, இன்னைக்கு அந்த கட்சியே காணா போச்சு. அப்ப அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உடஞ்சு சின்னாபின்னமாயி இப்ப வேட்பாளர்கள் நிறுத்திக்கிட்டே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதாவது 1 கோடி 2 கோடி வேட்பாளர்கிட்ட கிட்டத்தட்ட இருந்த கட்சி இன்னைக்கு 1 கோடி ஆதரவாளர்களா மாறிடுச்சு. அடுத்த முறை ஆதரவாளர்களே இல்லாம இன்னைக்கு காங்கிரஸ்ல எப்படி எல்லாம் இருக்குது, மேல்வட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அடிவட்ட தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சியாத்தான் இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் கூட சொன்னாரே, எனக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் எனக்காக ஆஜரானார்கள். அவர்களில் 90% இன்று தாவேகவில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஒரு வீடியோவாவது டிவி முன்னாடியோ இல்ல மொபைல்லையோ பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா அவரு டிவி பார்க்க மாட்டார். அவர் ஆட்சியில் இருக்கும்போதே சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தெரியாதுன்னு சொன்னவர் தான் அவர். அந்த தெரியாதுன்னு சொன்னவருக்காக தான் இப்ப கட்சி தெரியாமலே போயிரும் போல தெரியுது. அதாவது அந்த அம்மா சட்டமன்றத்துல சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக என்ற ஆலமரம் கண்டிப்பா இருக்கும்னு. இன்னைக்கு ஆலமரம்லாம் இல்ல, வேரும் இல்ல, மரமும் இல்ல, கிளையும் இல்லாத ஒரு கட்சியா அதிமுக போயிட்டு இருக்குது. இதுல வேற புது பிறலி வேற கிளம்பிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு வர்றாரு, அதுக்கான பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அது 100% வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% தான் இருக்குது. அவரும் உள்ள வந்து கடைசியா வந்து கட்சியை பிஜேபி பக்கம் இணைச்சுக்குவாரு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஏன்னா சேராத இடம் சேர்ந்தால் கேடாய் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம்னு எத்தனை முறை சொன்னார். அதுலயும் இவரு ராயபுரத்தில் நின்ன ஜெயக்குமார் அவரு படிச்சு சொன்னார். அவரை கொண்டு போய் 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. எல்லாம் என்ன, உங்களோட கூட்டணி தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவரு எதுக்காக அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்து வச்சாருன்னு கூட தெரியல. அதாவது கொடநாட்டில் நடந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக கூட்டணி வச்சாரா, இல்ல வேற ஏதாவது ஃபைல் எல்லாம் வந்து மேல விட்டுட்டோன்னு கூட்டணி வச்சாரா, எதுவுமே தெரியல. இன்னைக்கு கேட்டாலும் அவரு மனந்தளராத ஒரு நபர்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எப்ப கேட்டாலும் அடுத்த ஆட்சி எங்களுதான் மனந்தளரான்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு உண்மையாலுமே நம்ம ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளவு பேர் பக்கத்துல இருக்கிற தொண்டர் முதற்கொண்டு யாருமே இல்லாத பொழுதும் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அடுத்த தேர்தலில் நிக்கிறக்கு ஆள் இல்லாம போகக்கூடிய கட்சியாத்தான் மாறும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இன்னும் பல விருப்பங்களும் பல சிந்தனைகளும் மக்கள் மனதுல பதிய வைக்கிறதுக்கு இந்த Black and White சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருவாரியா நாங்க வந்து இந்த தேர்தல் வியூகங்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் அறிவுகளா இருக்கட்டும், அரசியல் ஆய்வுகளா இருக்கட்டும், எந்த கட்சி, அதாவது எந்த கட்சியும் இல்லை, தாவேகா தப்பு பண்ணாலும் சரி, திமுக தப்பு பண்ணாலும் சரி, அதிமுக தப்பு பண்ணாலும் சரி, இல்ல இன்னைக்கு புதிதா உதயமாகக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தப்பு பண்ணாலும் சரி, எடுத்து உரைப்பது மட்டுமே Black and White சேனலின் நோக்கம். இதை கண்டிப்பா தொடர்ந்து இந்த அறிவை பெறணும் அப்படின்னா இந்த சேனலை பின்பற்றுங்க. இல்லை எங்கிட்ட சண்டைக்கு வரணும்னு நினைச்சா கமெண்ட்ல தாராளமா வாங்க. கண்டிப்பா நம்ம கருத்து பகிர்ந்துக்கலாம். நன்றி.